எப்படி நம்மளுக்கு நிமோனியா வருது, நம்மளுக்கு கொரோனா வருது, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படின்ற மாரி தான் அதுவும். ஓகேங்களா? ஸோ எந்த உயிரினமா இருந்தாலும், இந்த கிருமிகள் வந்து தாக்கும். ஓகே. அது எந்த உயிரினமா இருந்தாலும். செடியே இன்ஃபெக்ட் ஆகுறது இல்லையா? செடியிலே வந்து சீல் புடிச்சிருச்சுன்றாங்க. செடிக்கு மருந்து பூச்சி புடிச்சிருச்சுன்றாங்க. அப்படின்ற மாரி எந்த உயிரினமா இருந்தாலும் அதுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். அதனால தான் நான் சொல்றேன், எல்லாமே ஒரு நல்ல உயிரினமா பார்க்கணும். இந்த விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தீர்வுன்றது வந்து ஒரு கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, நாய்கள அப்புறப்படுத்துங்க, நாய்கள கொல்லுங்க அப்படின்றது தப்பு. நாய்கள வந்து கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒண்ணொண்ணுத்துக்கு ஒரு ஸ்பீஷீஸ நம்ம கொன்னுட்டு போனோம்னா, அடுத்த மனுஷங்கள கொல்றோமா? ஓகேங்களா? ஸோ ஸ்பீஷீஸ கொல்றதுன்றது ரொம்ப தப்பு. நாய்கள வந்து இவ்ளோ எண்ணிக்கையில வளர விட்டது யாருன்னு யோசிக்கணும். ஓகே. அப்போ வந்து ஏன் அனிமல் பர்த் கண்ட்ரோல் கரெக்ட்டா பண்ணல? ஏன் அதுக்கு வந்து கருத்தடை கரெக்ட்டா பண்ணல? அப்ப பண்ணாதவங்கள நோக்கி தான் கேள்வி. சரி பண்ணாதவங்க வந்து யாரு? அரசாங்கம். அரசாங்கம் வந்து இப்போ வந்து நாங்க இதெல்லாம் பண்றோம் அப்படின்றாங்கன்னா, நல்ல விஷயம் வரவேற்போம். அத நாய்களெல்லாம் நாங்க ஒரு ஷெல்டர்ல வச்சு எல்லாத்துக்கும் நாங்க கரெக்ட்டா பராமரிச்சு, அதுக்கு வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி, அதுக்கு வேக்சின்லாம் போட்டு, திருப்பி நாங்க தெருவுல ஒண்ணு ஒண்ணு கொண்டு வந்து விடுறோம் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம். அத பண்ணட்டும்.